குரு பெயர்ச்சி வரப்போகுது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் அவர் பிரவேசம் செய்ய உள்ளார். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்யும் மேஷ லக்னக்காரர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் எல்லாம் குறையிறதுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சி. அப்போ வருமானம் கொஞ்சம் தன்னால் தடைப்பட்டிருந்ததுன்னு நீ வரும், சுகம் சரியாகும். 12 பார்க்கறதுனால ஏதாவது ஒரு இழப்பு அல்லது ஏதாவது ஒரு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனதருமை குருநாதர் திருமிகு புதுடைமூர்த்தியா அவர்களை வணங்கி, குரு பெயர்ச்சி வரப்போகுது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் அவர் பிரவேசம் செய்ய உள்ளார். இந்த குரு நம்மளுடைய ராசி ரீதியாக அல்லது நம்ம அக்ஷய லக்ன ரீதியாக இந்த மாற்றம் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் இருக்கிறவங்க, அக்ஷய ராசியாக இருக்கிறவங்களுக்கு அல்லது ஜென்ம லக்னமே மேஷ லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குரு 4ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். சுகஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வரார். உங்களுக்கு 9, 12க்குரியவர் 4 வருது அப்படிங்கிறது தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 12ஆம் இடத்துக்கு அனுகூலமாக இருக்கார். வெளிநாடு பயணம், வெளிநாடு செல்வது, இடமாற்றம் ஏற்படுவது அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை நாள் ஏதோ ஒரு விஷயம் அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்யும் மேஷ லக்னக்காரர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷபம் அக்ஷய லக்னம், அக்ஷய ராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரு உங்கள் ஜாதகத்தோட 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3இல் குரு இருக்கிறப்போ பொருளாதார ரீதியாக பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் வேலை வாய்ப்பு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் இருந்தால் இந்த ஒரு வருட காலத்திற்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அட்வைஸ். உங்களுடைய ஜாதகத்துக்கு 8, 11க்குரியவர் யார்? குரு பகவான். 8, 11க்குரியவர் 3ல். திடீர்னு ஜாக்பாட் அடித்த ஜாக்பாட் இல்லைன்னு இல்லை. கொஞ்சம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். திடீர் ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடியதாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். உங்களோட 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த விஷயத்தில்னா நட்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம். 9ஆம் இடம் தந்தை சார்ந்த விஷயங்கள், 11ஆம் இடம் லாபங்கள் எல்லாம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். மிதுன லக்னம் அக்ஷய லக்னம், மிதுன ராசி, மிதுனம் ஜென்ம லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7, 10க்குரியவர் 2ல் உட்கார்றார். இவர் முதல்ல 6ஆம் இடத்தினுடைய பார்வை. அப்போ கடன் வாங்கிறதுல கவனமாக இருங்க, கடனை வளர்த்து விட்டுருவார். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8ஆம் இடம் பிரச்சனைகளை தீர்க்கிறதாகவும் இருக்கலாம். பிரச்சனைகள் உருவாக்குறது, நிலம் சார்ந்து, பத்திரம் சார்ந்து, இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பில் அந்த இடத்துல முதலே சனி இருக்கார். அங்கே குரு பார்க்குறது வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பலன் வருது. திருமண காலமாக குரு பலன் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம். கடகம் ஜென்மகுரு ராமன் மனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்மகுரு வந்தனால விலகி இருத்தல், அதாவது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறனால சொல்கிறது. அவர் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் விசேஷ பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5, 7, 9 அப்படிங்கிறது அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள், மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம். எங்கள் தாத்தா வழியில் இருக்கிற ஒரு பிரச்சனை எனக்கு தீரணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா அது இந்த குரு பயிற்சியில் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கிறதுல கவனமாக இருங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேடி வரும் வாங்கிக்கங்கன்னு கவனமாக இருங்க. திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம், தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். சிம்ம ராசி அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு குரு பயிற்சியுடைய பலன்
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அவங்க வந்து உட்கார்றாரு. 5 8க்குரியவர் 12. 5ங்கிறது பூர்வீகம், 8ங்கிறது அதனால் இருந்த விஷயங்கள், 12ன்னா விரயமாயிடும், பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு. அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் எல்லாம் குறையிறதுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது இந்த குரு பயிற்சி. இவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு மனை வாசல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு முயற்சி பண்ணலாம். 6ஐயும் பார்க்குறதுனால கடன் வாங்க வச்சுருவார். அடுத்தது 8ஐயும் பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் வில்லங்கமான ஒரு விஷயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடியது, வில்லங்கமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வீடு மனை சார்ந்து. ஸோ வில்லங்கமான சொத்தை நமக்கு வந்து சேரலாம். கவனமாக இருங்க. தாயாருடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கடன் தீராத கடனாக மாற்றின்றாதீங்க, கவனமாக இருங்க. கன்னி குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு 4 7க்குரிய குரு பகவான் 11ல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களோட 3ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திருமணம் முயற்சி திட்டமிடுதல், நம்ம மனசில் இப்படி நினச்சிருக்கோம் அது நடக்குமா அப்படின்னா அந்த விஷயங்களில் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் 10ஆம் இடத்தில் வரார். 10ல் பார்ப்பனன் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி பறி போகிறதுன்னு பதவி போயிடுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இதை விடிய இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிற இடத்துல ஒரு கௌரவ குறைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு 3 6க்குரியவர் 10ல் வராருங்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறார். வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தையும் பார்வை பார்க்குறார். அப்போ வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்கள், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் 9ல் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்போ வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 2 5க்குரியவர் 9ல். 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம் பாக்கியமாக மாறப்போகுது. தந்தை வழி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்கள் லக்னத்துக்கே பார்வை வருது, சிறப்பாக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே இந்த ஒரு குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். தனுசு லக்னாதிபதியே போய் 8ல் உட்கார்றாரு, கொஞ்சம் கவனம். தனுரு ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த ஒரு வருஷ காலம் கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து போங்க. சனியினால் இருந்த ஒரு அந்த தாக்கங்கள் குறையும். 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஐ பார்க்குறார். 2 4 நல்லா இருக்குது. அப்போ வருமானம் கொஞ்சம் இத்தனை நாள் தடைப்பட்டிருந்ததுன்னு நீ வரும். சுகம் சரியாகும். 12 பார்க்குறதுனால ஏதாவது ஒரு இழப்பு அல்லது ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மகரம் 3 12க்குரியவர் 7ல். 1ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை 11. வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலம் மகரத்துக்கு. திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கஜகேசரி யோகம்ங்கிற யோகம் இந்த ஒரு வருஷத்துக்கு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் பெரிதுபடும், லாபங்கள் உருவாகும். ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு குறை நீங்கும். எதிராளிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பம் 2 11க்குரியவர் 6ல். ஸோ வார்த்தைகளில் கவனம். மூத்த சகோதர உறவு, நம்மளை குற்றமே சொல்லாத ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்புகள் இடத்துலலாம் கவனமாக இருங்க. வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், நல்ல வேலை கிடைக்கிறது, வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல், குடும்பத்தில் புதிய வரவு, குழந்தை பாகம் உருவாகிறது அல்லது திருமணம் கைகூடி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் சிறிது கவனமாக இருங்க, ஏதாவது இழப்புகள் வரலாம். மீனம் 1 10க்குரியவர் 5ல். வேலைவாய்ப்பு சார்ந்து நான் நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி உங்களோட வேலை இருக்காது. வேலையினால் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் ராசியவே உங்கள் லக்னத்தையே குரு பார்க்குறாரு. ஸோ நிறைய விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். 11 லாபம். இத்தனை நாள் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த ஒரு மணி ஃப்ளோன்னு சொல்கிறோம், அது கொஞ்சம் சரியாகும். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2026 குரு பயிற்சி பலன்கள் சிம்பிளாக பார்த்துருக்கோம். ஓவரால் எல்லா ராசிகளுக்குமே நல்லபடியாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு எல்லாரும் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம்.